ஆகாயத்தில் சூரியனும் ஆகாயத்தில் சூரியனும் அன்புகுலி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கெங்காதேவி ஆண்டவனாகிய சாட்சாடி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? பகவான் கடவுள் மனிதர்களை எல்லாம் மண் உலகிலே ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார்? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். ஒற்றுமை இந்த உலகத்துல எங்க இருக்கு? ஒற்றுமை எங்க இருக்கு? ஒற்றுமையே இல்ல. ஒற்றுமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம 6 பேருக்கே ஒற்றுமை கிடையாது. உலகத்துல எப்படி ஒற்றுமை இருக்கும்? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவருக்கு பொறாமை வந்தா எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, பிறவே என்ன பார்த்தா தாளகானுக்கு பொறாமையா இருக்கு. அப்படியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டோம்னா நம்மகிட்ட எப்படி ஒத்துமை வரும்? அதாவது நம்ம நல்ல ஒரு பெரிய வீடா கட்டி கஷ்டப்பட்டுட்டு நல்ல வீடு வாசல் கட்டி வாழ்ந்தோம்னு வையேன், அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவான், நேற்று தெருவும் திண்ணையுமா அலைஞ்சான், ஒரு மாதிரி அலைஞ்சா, இப்ப இவனுக்கு வந்த வாழ்வை பாருங்கயா, எத்தனை பெரிய வீடு போட்டான் பாத்தியா? அவனுக்கு வீடுதான் வாசல் தான். ஆமா, பிறகு என்ன கார் விடுறது கூட முன்னாடி மண்டபம் போட்டு வச்சிருக்கான். எங்க இருந்து பணத்தை எடுத்தானோ தெரியல, அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சோ தெரியல அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னு வைங்க, என்ன சொல்லுவான்? அதுக்கு பேசுவான், எனக்கு நேரத்தே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அப்படியா? வெள்ளையும் சொல்லையுமா மேக்குங்களுக்கு எப்படி வந்தான்? அதேப்பா அவன் வந்த வரத்து இருக்கு, அந்த வரத்து வந்தான், கடவுளே அவனுக்கு பார்த்து கொடுத்துட்டாரு, அப்பவே எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுவான். அப்போ சரி, நம்ம வீடு கட்டணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு மாடியை போட்டுடலாமான்னு பாப்பான். அப்படி போட்டி போட்டு செய்வான். நம்ம வீட்டுல பைக்கு வாங்கிட்டோம்னு வையே, அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா அப்படின்னு ஒரு காரை வாங்கி கடனை வாங்கி விட்டுருவான். நம்ம அது வேற ஒண்ணும் இல்லையா, செவத்த பொண்ணா பார்த்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம்னு வையே, அவன் செவத்த பொண்ணா பார்த்து கட்டிட்டான், அவன் பிள்ளைய விட நம்ம பிள்ளை என்ன குறைஞ்சாளா? நம்மளும் ஒரு செவத்த பொண்ணா பார்த்து கட்டிடணும். என் பிள்ளைய நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்கேன், அவனை விட நான் செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுதானே, கல்யாணம் பண்ணும் அப்படின்னு எங்கேயாவது இருந்து ஒரு நல்ல செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணமும் முடிச்சு வைக்காங்க. அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒற்றுமை ஒரு நாள் வராது. எதை பார்த்தாலும் பொறாமை. ஆனால் மனிதனுக்கு ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமையவே வராது.
ஒரே ஒரு காரியம்னா எந்த காரியத்தை பார்த்து பொறாமப்பட மாட்டான். வீடுனா வீடு, பொண்ணுனா பொண்ணு, பைக்குனா காரு. காரு. ஆனா சரி, எதை செய்தாலும் செய்யணும்னு நினைக்கிற மனிதன் அவன் செத்து போயிட்டானே நம்ம சீக்கிரமா செத்துருவோம்னு யாராவது நினைக்கமாயா? நினைப்பானா? பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான், நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாருக்காவது நினைப்பு இருக்கு? ஆணுக்கும் பொண்ணுக்கும். தம்பி பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், நம்மளும் செத்து போவோமா? எவனாவது அப்படி நினைப்பானா ஐயா? நினைக்கவே மாட்டான். நல்ல வேளை பாவி போயிட்டான், நம்ம அவனை விட நல்லா இருக்க போறோம் அப்படின்னு சந்தோஷப்படுவான். அப்ப மரணத்தில் மட்டும்தான் ஒரு மனுஷன் பொறாமை. மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமையே படலியா. அப்பேற்பட்ட உலகம் இந்த உலகம். இந்த உலகம் அப்படியாப்பட்ட உலகம். ஆனா என்னைக்கு ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் நம்ம சந்தோஷப்படுகிறோமோ அன்னைக்குத்தான் உலகத்துல ஒற்றுமையே வரும். கண்டிப்பா ஒத்துமை வரும். அது வரைக்கும் வரவே செய்யாது. நடக்கக்கூடிய காரியமா? பெறவே நடக்காது. அப்ப இந்த ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை படைத்து இறைவனாகப்பட்டவர் நாமளுக்கு 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. மண் ஆசைனா என்ன? அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அவ ஐயா போவதுக்கு முன்னால வயக்காட்டுல உனக்கு மேல் பக்கம் தம்பிக்கு கீழ் பக்கம்னு குறுக்க ஒரே ஒரு வரப்பு போட்டு விட்டுருப்பாரு. குறுக்க ஒரு வரப்பு போட்டு விட்டுருந்தா இந்த அண்ணன் எண்ணிவாரு, காலையில இவர் போகும்போது இவர் வரப்ப கிழக்கிருந்தே மேக்காம செய்வாரு. எதுக்கு? இந்த வரப்புல ஒரு கொட்டை நெல்லு விளைய வைக்க. ஆமா. சாயங்காலம் தம்பி போவாரு, அவரு கிழக்கிருந்தே மேக்காம வரப்ப செய்வாரு. பிறகு என்ன ஆகும்? மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிடும். வரப்பு கை தண்டி இருக்கும், இல்லாமலும் போயிடும். பிறகு 2 பேரும் சண்டை போட்டு கேஸ்னு போய் இருக்க அந்த இடத்தை வித்து அதுக்கு பிறகுதான் சும்மா இருப்பாங்க 2 பேரும். அதைத்தான் மண்ண ஆசைன்னு இருக்கான். இரண்டாவது ஆசை பொன் ஆசை. நான் இருக்காங்க பாரு தாய்மார்கள். தாய்மார்களை எங்கேயாவது வெளியில போனோம்னு கூட்டிட்டு போனோம்னு வையி, ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் அன்னைக்கு அந்த அம்மா அடி வயித்து வரைக்கும்